ஸோ இன்றைக்கி ஒரு டெபியூட் டைரக்டரை பற்றி தமிழ் சினிமாவில் படம் பார்த்தவங்க எல்லாருமே பயங்கரமாக பேசுகிறாங்க. இவர் அடுத்து என்ன பண்ண போகிறாருன்ற பேச்செல்லாம் இப்போயே வந்திருக்கு அப்படின்னா அது சமீபமாக அபிஷன் அவரை பற்றி தான். ஸோ ரொம்ப ப்ராமிசிங்கான டெபியூட்டாக இருக்க போது மே 1 அதுக்கான விஷயங்கள் எல்லாமே தெரிய போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள்லாம் புரியும் அப்படின்றது இந்த இடத்துல இருந்து சொல்லிக்கிறோம். ஸோ இயக்குனர் திரு அபிஷன் ஜீவிந்த் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிஷன் ஜீவன். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர். இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. இங்கே வரும்போதே எல்லோரும் ரொம்ப பயம்படுத்தி தான் அனுப்பிச்சாங்க. கேட்குற கேள்வி கரெக்டாக சொல்லிடணும் அந்த மாதிரிலாம் சொல்லி பயம்படுத்தி அனுப்பிச்சாங்க. முதல்ல நான் எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஃபில்ம் மேக்கிங் மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொல்லி நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணதில்லை. எனக்கு வந்து பெருசாக கான்டாக்ட்ஸ் இல்லை அண்ட் வயசும் கம்மி. அந்த பாயிண்டில் நான் ஒரு கதை எடுத்துகிட்டு போனோன்னே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் லைக் ஓகே இவனுக்கு வந்து இவன் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல, இவனுக்கு வயசு கம்மியாக இருக்குது, எந்த ஒரு விஷயமே பார்க்காம முதல்ல இந்த படம் கொடுத்த யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் 2 பேரும் அன்றைக்கி என்னை நம்பலைன்னா நான் இன்றைக்கி இங்கே இல்லை, அதுதான் உண்மை. அண்ட் எனக்கு வந்து நான் இந்த பிச்சிங் ப்ராசஸ் அப்போது பாலாண்ணா நான் உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கேன், உங்களை டார்ச்சர் பண்ணி இந்த கதையை கேளுங்கன்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். நீங்கள் கதையை கேட்டு எனக்கு அன்றைக்கி பாலாண்ணா ஒரு விஷயம் சொன்னார். இது வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக ஓன் பண்ணி பண்ணுற படம் அப்படின்னு தான் சொன்னார் என்கிட்ட. ஏன்னா இது எந்த அளவுக்கு நம்ம ஹீரோஸ் ஒத்துப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு ப்ரொடக்ஷன் தான் ஓன் பண்ணி பண்ண முடியும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட அந்த கதையை ஒன்று சொல்ல வச்சிடுறேன் அப்படி சொல்லி தான் உட்கார வச்சார். எனக்கு சொன்ன உடனே யுவராஜண்ணா ஃபஸ்ட் ஆஃப் முடியும் போதே என்கிட்ட சொல்லிட்டாரு இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாரு. எனக்கு அது இன்னும் நம்பவே முடியல அந்த பாயிண்ட்டை. ஸோ அங்கேருந்து அடுத்த கட்டம் நாங்கள் போகும்போது ஹீரோஸ் அப்படின்னு வரும்போது நாங்கள் சசிகுமார் சார்கிட்ட போனோம். சசிகுமார் சார் வந்து கதை சொல்லும்போது எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. லைக் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. நானும் அப்படி சொல்கிறேன் இப்படி ஏன்னா இது வரைக்கும் என்கிட்ட வந்து எல்லோரும் சொன்னதுன்னா நீங்கள் நரேஷன் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸில் தான் நான் போய் சசி சார்கிட்ட நரேட் பண்ணேன். ஸோ நான் போனோடனே சார் இப்படி ஓப்பன் பண்ணா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். அவர் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு. நானும் கத்துறேன், பாடுறேன், ஆடுறேன். அவர் அசரவே இல்லை. சரி என்னடா இவர் இதுக்குமே சிரிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல என்னன்னா படத்தில் ஒரு பயங்கரமான காமெடி சீன் இருக்குது. இது வந்து சிரிக்காத ஆளே கிடையாது, இந்த ஜோக்குக்கு எப்படி இவர் சிரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் கான்ஃபிடன்ஸில் அப்படியே சொல்கிறேன். சார் இப்படி பண்ணி ஓப்பன் பண்ண நடக்குது சார் அப்படின்ற அவர் நல்ல சிரிப்பாக இருக்கு அப்படின்னாரு. எனக்கு அங்கேயே வந்து ஒரு செகண்டு சரி ஓகே இவருக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு தெரில. நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன். ஈவினிங் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தேன். அப்போ யுவராஜ் நான் கால் பண்ணார். சசி சார் வந்து ஓகே சொல்லிட்டார் அப்படின்னாரு. எனக்கு தலைகாலு புரியல. ஓகே இதெல்லாம் நடக்குதா உண்மையிலேயே அப்படின்னு சொன்னேன். அங்கேருந்து அடுத்தடுத்த கட்டம் எல்லாருமே அதாவது ஒரு டீமை செட் பண்ணி கொடுக்குறது அது இருக்குல்ல, அது வந்து எனக்கு இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி டீசர் வந்து பயங்கர ரீச் ஆச்சு. அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காரணம் இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லைன்னா அது நடந்திருக்காது. எனக்கு எல்லாமே டீம்லேருந்து எல்லாமே பெஸ்ட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வித் ஷான் சார் உங்களோட மியூசிக் இல்லைன்னா இந்த படம் கிடையாது. அது வந்து நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த படத்தில் எனக்கு என்ன அப்ரிஷியேஷன் வந்தாலும் அதில் 50% நான் ஷான் சாருக்கு கண்டிப்பாக நான் அதை கொடுத்துருவேன். ஏன்னா பயங்கரமான ஒரு ஒர்க் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. சாரோட பெஸ்ட்டு ஆல்பமாக இது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் மோகன்னா உங்கள் லிரிக்ஸ் எனக்கு நிறைய டைம் வந்து சிலுத்து போயிருக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு சில டைம் புரியாமலும் இருந்திருக்கு. இந்த முகைமலைன்ற மேட்டர்லாம் எனக்கு என்னன்னே புரியல. ஸோ அது பேசிகிட்டு இருக்கும்போது ஷான் சார் வந்து டியூன் போடுறாரு. தரநன தனநன 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 அப்படின்றாரு. ஸோ இவங்க 2 பேரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன வார்த்தை அப்படின்றாங்க. டக்குன்னு மோகன்னா ஐயா முகைமலை செம்மையாக இருக்குல்ல அப்படின்னா ஷான் சார் சூப்பர் முகைமலை சூப்பர் அப்படின்றாங்க. என்ன முகைமலை என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் சார் இந்த முகைமலைன்னா என்ன சார் அப்படின்னா அப்போ தான் சொல்கிறாங்க முகைமலைன்னா மொட்டு மலை அப்படின்றாங்க. அதாவது அந்த மொட்டு மலையில் அவர் நினைக்கிறாரு அப்படின்றோன்னா ஆஹா அருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதாவது ஒரு தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. எனக்கு சில விஷயம் அது தெரியலையே அப்படின்றதெல்லாம் இல்லை, எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. ஷான் சார் வந்து எனக்கு எந்தளவுக்கு கம்ஃபர்டபுள்னா நான் அவர்கிட்ட என்ன வேணால் கேட்கலாம். சார் இது என்ன சார் ஒன்றுமே இது இல்லை அப்படி புரியலையே சார் அப்படின்னா கூட அவர் வந்து எனக்கு சில விஷயங்கள் படி இவ்வளோதான் படி அவர் வந்து இவ்வளோத்துக்கும் அவர் பண்ணாத அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. அப்படி இருந்தும் நான் ஒரு டெபியூட்டன்ட் பட் ஸ்டில் அவர் வந்து என்னை வந்து ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவார். ஸோ அது ஷான் சார் தேங்க்யூ, ஐ லவ் யூ ஸோ மச் சார். அடுத்ததாக சிம்ரன் மேம் தேங்க்யூ. உங்களை மாதிரி ஒரு சீனியர் பர்ஃபார்மர் கூட நாங்கள் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அகைன் மித்துன் அண்ட் கமலேஷ்
ஸோ உங்கள் ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் சீரியஸாகவே பயங்கரமாக மிரண்டு போயிட்டேன். அண்ட் ஒரு முக்கியமான படத்தில் ஒரு முக்கியமான போர்ஷன் வரும், ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு போர்ஷன் வரும். அந்த இடத்துல மிதுன் பயங்கரமாக இருந்துச்சு. சசி சார் கூட போட்டி போட்டு நடித்த ஒரு மொமெண்ட் அது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் சாரி, என்னோட டீம் மட்டும் நான் டக்குன்னு கூப்பிட்டுக்கிறேன். என்னோட டைரக்ஷன் டீம் மட்டும் கொஞ்சம் இங்கே வந்துருங்களா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஸோ இவங்க எல்லாரும் தான் என்னோட டைரக்ஷன் டீம். நான் பொதுவாக சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து டைரக்டர்கிட்ட லேர்ன் பண்ணிப்பாங்கன்னு. நான் ஒரு டைரக்டராக என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து சில தெரியாத விஷயத்தெல்லாம் நான் அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருமே பயங்கர டேலண்டடான பர்சன். எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்குது. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் மிஸ் பண்ணியிருந்தா அடுத்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக இது பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.